பருப்பு வடை எல்லாரும் விதவிதமாக செஞ்சுருப்பீங்க. ஆனால் நான் சொல்கிற மாதிரி இந்த ஒரே ஒரு காயை மட்டும் சேர்த்து செஞ்சு பாருங்கள், வேறு லெவலாக இருக்குங்க நீங்கள் செய்கிற பருப்பு வடை. இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான வடையாக இருக்கும். ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு 200 கிராம் கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரை எடுத்து ஒரு 5-6 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். ஒரு 3 காய்ந்த மிளகாய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா பருப்பு ஊறினதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் பருப்பு மட்டும் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ பருப்பு வடையில் சேர்க்கக்கூடிய அந்த ஒரு சூப்பரான வெஜிடபிள் தாங்க வெண்டைக்காய். வெண்டைக்காய் வந்து ஒரு 5-6 வெண்டைக்காய் மெலிசா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம், இஞ்சி இதெல்லாம் பொடிசா கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம அரைச்சு வச்ச பருப்பையும் அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய், கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் பொடிசா சாப் பண்ணி சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சுக்கங்க. நல்லா குட்டி குட்டி உருண்டைகளாக உருட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸோட நம்ம வடை மாதிரி தட்டும் போது ரொம்ப சூப்பராக வருங்க. அதே டைம் சாப்பிடும் போது ஒரு வித்தியாசமான சுவையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ சூப்பரான இன்னைக்கு வெஜிடபிள் பருப்பு வடையை ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நிறைய ஷேர் பண்ணுங்க.